ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் உங்கள் ஆர்எஸ் கிங். ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது ஐஎஸ்எல் 2024 ஓட மோஸ்ட் எக்ஸைட்டட் மேட்ச். எல்லோரும் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு ரைவல்ரி. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்போ நடக்க போகுது, எப்படி நடக்க போகுது, யார் தலைமையில் அந்த டீம்ஸ் விளாட போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி மறக்காம எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோஸ் அப்போ தான் அந்த சப்போர்ட் வச்சு போடுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் கைஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு டீம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை என்எஃப்சி அண்ட் விசஸ் கேரளா பிளாஸ்டர்ஸ் தான். ஸோ அதாவது மஞ்சப்படை விசஸ் மரீனா மச்சான்ஸ் அப்படின்னு அவங்க அழைக்கப்படுறாங்க செல்லம்மா ஃபேன்ஸ்னால. ஸோ அந்த ரெண்டு டீமுக்கு தான் பிக்கஸ்ட் ரைவல்ரி நடக்க போகுது. ஸோ எப்போ நடக்குது, எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா கம்மிங் சண்டே ஈவினிங் 7:30 தான் நடக்க போகுது. ஸோ இந்த மேட்ச் ஈவினிங் ஸ்டேடியம் ஃபுல்லாக க்ரௌட்ஸ் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ இது எதில் லைவ் ஸ்ட்ரீம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ சினிமாவில் தான் கைஸ். ஸோ எல்லோரும் லைவாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ கேமரா குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ஸோ யார் யார் தலைமையில் இந்த ரெண்டு டீம்ஸ் விளாட போகுதுன்னா ரியான் எட்வர்ட்ஸ் அவரோட தலைமையில் சென்னை எஃப்சி அண்ட் லூனா, எல்லாத்துக்கும் தெரியும் லூனா பற்றி, கேரளா பிளாஸ்டர்ஸ்னு கேப்டன் பல வருஷமாக. ஸோ சக்ஸஸிவ் கேப்டன். ஸோ இவங்க தான் அதிரடியாக ஆட போகிறாங்க. ஸோ கேரளா பிளாஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா லூனா நோவா இருக்காங்க, புதுசாக வந்திருக்கார் நோவா. இவங்க ரெண்டு பேரும் அதிரடி ஆடிட்டுருக்காங்க, நிறைய கோல்ஸ் போடுறாங்க. ஸோ அந்த அதிரடியை தவிர்க்கிறதுக்கு சென்னை எஃப்சியில் ஃபெருக் சௌத்ரி அண்ட் இர்ஃபான் யாதவ் இருக்காங்க. இவங்க இப்போ தான் ரீசெண்டாக இந்தியன் டீமுக்கு ஆடிட்டுருக்காங்க. ஸோ ஃபெருக் சௌத்ரி கூட ஒரு கோல் போட்டார் மலேசியாவுக்கு எதிராக. ஸோ இவங்க சூப்பர் அட்டாக் பண்ணுவாங்க நம்புகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஃபாரினர் பார்த்திங்கன்னா ஜார்டன் கில் இருக்கார். ஸோ சென்னை எஃப்சியோட மோஸ்ட் கோல் ஸ்கோரர் அவர் இருக்கார். ஸோ இம்பார்ட்டன்ட் நேரத்துலலாம் கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஸோ இவங்க ரெண்டு பேர்த்தில் யார் ஜெயிப்பான்னு பார்த்தா எக்ஸ்பீரியன்ஸ் படி கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அது மட்டும் பார்க்க முடியாது, நம்ம ஸ்டாட்ஸ் வச்சு ஒரு டைம் பார்த்துடலாம் கைஸ். ஸோ ஸ்டாட்ஸ் வச்சு பார்த்தோன்னா லாஸ்ட் 5 மேட்சஸ் வச்சு பார்க்கலாம் கைஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் கேரளா பிளாஸ்டர்ஸ் வின் பண்ணியிருக்காங்க அண்ட் ஒன்லி 1 பை சென்னை எஃப்சி. அப்புறம் மீதி 2 மேட்ச் பார்த்திங்கன்னா ட்ரா இருக்குது. ஸோ மோஸ்ட்லி கடைசி மேட்ச் பார்த்திங்கன்னா 3-3 ட்ரா ஆச்சு, சரியான மேட்ச். ஸோ சென்னை செமையாக அட்டாக் பண்ணாங்க, பட் கோல்ஸு விட்டுட்டாங்க, டிஃபெண்ட் பண்ண முடியல அவங்களால. ஸோ திரும்ப ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு எனக்கு தோணுது. ஸோ யார் ஜெயிப்பாங்க, ட்ரா ஆகுமா இல்லை யார் வின் பண்ணுவாங்கன்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ வீடியோ அவ்வளோதான் கைஸ். ஸோ மேட்ச்சை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.